ஹலோ, இந்த ரிவ்யூ டியூட்டோரியல்ல நம்ம மெட்ரிக் ப்ரொஃபைல் ஃபேமிலி பத்தி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபேமிலிஸ் டெம்ப்ளேட்ல போய் மெட்ரிக் ப்ரொஃபைல் ஃபேமிலி டெம்ப்ளேட்டை செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணலாம். ஸோ ப்ரொஃபைல் ஃபேமிலியில் ரெஃபரன்ஸ் லெவல் மட்டும்தான் இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம லைன் டூல் யூஸ் பண்ணி ஜஸ்ட் ஒரு ப்ரொஃபைல் ட்ரா பண்ணால் போதும். ஸோ நீங்கள் ட்ரா பண்ணுற ப்ரொஃபைல் க்ளோஸ்ட் ஃபார்மேட்டில் இருக்கணும். அது என்ன ஷேப்பில் வேணாலும் இருக்கட்டும், என்ன ஃபார்மில் வேணாலும் இருக்கட்டும், பட் அது க்ளோஸ்டு லூப்பில் இருக்கணும். ஸோ ப்ரொஃபைல் ட்ரா பண்ணி முடிச்சதுக்கப்புறமா டூல் பாரில் லெஃப்ட் சைட் ஃபேமிலி கேட்டகரி அண்ட் பேராமீட்டர்ஸை ஓப்பன் பண்ணலாம். ஸோ இதில் ஃபில்டர் லிஸ்ட்டில் ஆர்கிடெக்சரை மட்டும் செலக்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறமா கீழே வந்து ப்ரொஃபைல் யூசேஜ் இருக்கும். ஸோ இதில் போய் உங்களுக்கு என்ன டைப்பான ப்ரொஃபைலுக்கு இதை யூஸ் பண்ணணும்னு செட் பண்ணணும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் இதில் வந்து ஃபேஷியாவை செட் பண்ணுறேன். ஸோ ஓகே கொடுத்து க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா லோட் இன்டு ப்ராஜெக்ட் கொடுத்து நம்ம ப்ராஜெக்ட் ஃபைலுக்குள்ளாடி லோட் பண்ணிடலாம். ப்ராஜெக்ட் ஃபைலில் ரூஃபோட ட்ராப் டவுனை கிளிக் பண்ணால் நமக்கு அதில் ரூஃப் ஃபேஷியா ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு ரூஃபோட எட்ஜ் கிட்ட நம்ம கர்சரை கொண்டு போனால் போதும். ஸோ கொண்டு போனதுக்கப்புறமா டேபை கிளிக் பண்ணுங்க. ஸோ எல்லா கார்னருமே செலக்ட் ஆகிரும். ஸோ இப்போ இல்லை ஃபேஷியா கிரியேட் ஆகிட்டு, ஸோ இதை நான் கிளிக் பண்ணிவிட்டு எடிட் டைப்புக்குள்ளாடி போகிறேன். ஸோ எடிட் டைப்பில் வந்து ப்ரொஃபைல் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதை ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தா நம்ம புதுசாக லோட் பண்ண ஃபேமிலியுமே உள்ளே இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு அப்ளை கொடுத்தா போதும், நம்ம கிரியேட் பண்ண ப்ரொஃபைல் இதில் வந்து அப்ளை ஆகிரும். ஸோ நெக்ஸ்ட் வால் ஷேப்புக்கு இந்த ப்ரொஃபைல் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அகெயின் நான் ஃபேமிலி ஃபைலுக்குள்ளாடி போகிறேன். ஸோ அகெயின் ஃபேமிலி கேட்டகரிஸ் அண்ட் பேராமீட்டர்ஸை செலக்ட் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து ப்ரொஃபைல் யூசேஜ் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிவிட்டு அது கீழே ஸ்க்ரோல் பண்ணி வால் ஷேப் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறேன். ஓகே கொடுக்கலாம். ஸோ இப்போ லோட் இன்டு ப்ராஜெக்ட் கொடுத்து ஓவர்ரைட் தி எக்ஸிஸ்டிங் வெர்ஷன் அண்ட் இட்ஸ் பேராமீட்டர் வேல்யூஸை கிளிக் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி ஒரு வால் ஷேப் கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு எடிட் டைப் உள்ளாடி போகலாம். ஸோ இதில் ப்ரொஃபைல் ஆப்ஷன் இருக்கு. ஸோ அதை கிளிக் பண்ணி நம்ம இப்போ புதுசாக கிரியேட் பண்ண ப்ரொஃபைலை வந்து லோட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம புதுசாக கிரியேட் பண்ண ப்ரொஃபைல் இதில் வந்து லோட் ஆகிட்டு. அண்ட் வால் ஷேப் கிரியேட் பண்ணால் ஜஸ்ட் ஆர்கிடெக்சரில் வால் ஆப்ஷனில் இருக்கிற ட்ராப் டவுனை கிளிக் பண்ணால் அதில் வால் ஷேப் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி நம்ம வால் ஷேப் கிரியேட் பண்ணலாம். ஸோ வால் ஷேப் ஹரிசாண்டல் மட்டும் இல்லை, வெர்டிக்கல் வால் ஷேப்பை கிரியேட் பண்ண முடியும். ஸோ இப்போ அகெயின் ப்ரொஃபைல் ஃபேமிலிக்குள்ளாடி போகலாம். ஸோ ஃபேமிலி கேட்டகரிஸ் அண்ட் பேராமீட்டர்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ரொஃபைல் யூசேஜை அகெயின் மாற்றலாம். கீழே ஸ்க்ரோல் பண்ணி ஸ்லாப் எட்ஜ் வந்து இப்போ செலக்ட் பண்ணுறேன். ஓகே கொடுக்கலாம். லோட் இன்டு ப்ராஜெக்ட் கொடுத்து அகெயின் ப்ராஜெக்ட் ஃபைலுக்குள்ளாடி லோட் பண்ணிடலாம். ஆர்கிடெக்சர் டேபுக்கு கீழே இருக்கிற ஃப்ளோரோட ட்ராப் டவுனை கிளிக் பண்ணி கீழே இருக்கிற ஃப்ளோர் ஸ்லாப் எட்ஜை வந்து செலக்ட் பண்ணலாம். ஸோ இப்போ ஃப்ளோரோட எட்ஜை கிட்ட கொண்டு வந்துட்டு ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். ஸோ ஆல்ரெடி ப்ரீலோடடாக இருக்கிற ப்ரொஃபைல் ஃபார்ம் ஆகும். ஸோ இப்போ கிரியேட் பண்ண ஃப்ளோர் எட்ஜை செலக்ட் பண்ணலாம். எடிட் டைப்புக்குள்ளாடி போயிட்டு ப்ரொஃபைலை வந்து கிளிக் பண்ணலாம். ஸோ இதில் நம்ம கிரியேட் பண்ண ஃபேமிலி இருக்குது. ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு அப்ளை கொடுத்தா போதும். ஸோ நம்ம கிரியேட் பண்ண ப்ரொஃபைல் அப்ளை ஆகிட்டு. ஸோ மெட்ரிக் ப்ரொஃபைல் ஃபேமிலி டியூட்டோரியல் அவ்வளோதான். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் டியூட்டோரியல். அண்ட் ரிவ்யூ ஈஸியாக படிக்கணும்னு நினைக்கிறவங்க ஃப்ரெண்டு கண்டிப்பாக இந்த டியூட்டோரியல் பிளேலிஸ்ட்டை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.